Okay, good evening, everyone. So, number in the caregiver advocacy series or the second session, we are stepping into. So, previous meeting path join பண்ணிருக்கிறவங்க யூடியூப்ல பார்க்குறவங்க for all the participants a gracious welcome. I am Soundarya psychologist. And இந்த ஈவெண்ட் வந்து நடக்க காரணமா இருக்கிற ஒரு கிக் ஸ்டார்டர்ஸ் ஒரு பில்லர்ஸ் ஆஃப் தி செஷன்னே சொல்லலாம். We have Dr. Niraimadi, research consultant and also expertise in caregiving also. And we have Dr. Arun Seshashalam with us, medical oncologist. ஸோ லாஸ்ட் கேர் கிவர் செஷன்ல நம்ம நிறையா வந்து பேசணும். நிறையா வந்து வி ஹாவ் டாக்ட் அபவுட் வாட் இஸ் கேர் கிவர்ஸ், அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு வி ஹாவ் டிஸ்கஸ்ட். பட் ஆனால் கேர் கிவிங் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் அசோசியேட்டட். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் நம்ம வந்து இந்த செஷன்ல வி ஆர் கோயிங் டு டாக். இந்த செஷனோட ஒரு பெரிய ஒரு கேள்வினே சொல்லலாம். எந்த அளவுக்கு பேஷண்டோட எதிர்பார்ப்பை வந்து ஒரு பராமரிப்பாளரா நம்ம பூர்த்தி செய்றோம் அப்படின்னு தான் நம்மளோட செஷனோட ஒரு கொஸ்டின். ஆர் வி ட்ரூலி மீட்டிங் பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் கேர் கிவிங்? ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு, இன்சைட்ஸ் கொடுக்கறதுக்கு we have the guest speakers with us. Ms. Amay Priya. She's been a caretaker for Sharda Ashram for 20 years. Basically, I'm actually a physics teacher, but out of her service, she's been doing this for 20 years. Welcome, ma'am. And we have Mr. Jay Kumar, engineer, and he's been the primary caregiver for his wife during a cancer journey. Thank you to both for joining us today. So yes. Thank you, madam. Thank you, madam. Thank you. So வந்து as a psychologist நான் வந்து இந்த கேன்சர் செக்டார்ல வந்து ஒரு 1.5 yearsக்கு மேல வந்துட்டு I have been traveling. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, ஒவ்வொரு கேர் கிவர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. பேஷண்ட் கேர் கிவர் டைனமிக்ஸ் வரும்போது அவங்க அது வேற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கா வந்து பார்க்கும்போது நான் ஸ்டடீஸ்ல ரிசர்ச்சஸ்லாம் பார்க்கும்போது என்ன ரெண்டு விஷயம் வந்து சொல்றாங்க அப்படின்னா, பேஷண்ட் சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது வந்து ரெண்டு விஷயத்துல உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பேஷண்டோட எதிர்பார்ப்பு, ரெண்டாவது அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன வந்து ஒரு கேர் கிடைக்குது, ரியாலிட்டியில என்ன கேர் கிடைக்குது. இது ரெண்டு விஷயத்துலதான் பேஷண்டோட சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புன்னு வரும்போது அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பிசிஷியன் கேர், அதாவது அவங்களோட டாக்டர்ஸ் வந்து பாத்துக்கக்கூடிய ஒரு கேர். ரெண்டாவது ஃபேமிலி கேர் கிவர் கொடுக்கக்கூடிய கேர். இதுலதான் வந்து பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ரிலே ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியா போல ஒரு கண்ட்ரில வந்து பார்த்தோம்னா கேர் கிவர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்க ட்ரீட்மெண்ட்கான டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், அவங்கள பாத்துக்கிறது, கொண்டு ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வர்றது, அதுல இருந்து பாத்துக்கிறதுல இருந்து எல்லாமே கேர் கிவர்ஸ் தான் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பேஷண்ட்ஸ் லைஃப். ஸோ இந்த மாதிரி வந்து பேஷண்டோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டா வந்து கேர் கிவர்ஸ் இருக்கும் பட்சத்துல எந்த அளவுக்கு வந்து கேர் கிவர்ஸ் வந்துட்டு பேஷண்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீட்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்றாங்க, பூர்த்தி செய்யறாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். பட் ஆனா எந்த அளவுக்கு அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிறது வந்து இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ அமை பிரியா மேம், ஸோ ஃபார் இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷமா நீங்க ஒரு கேர்டேக்கரா இருக்கிறதுல என்ன மாதிரி காமன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், காமனா எதிர்பார்ப்புகள் வந்து பேஷண்ட் சைட்ல வந்து இருக்கு, அது வந்து கேர் கிவரால புரிஞ்சுக்க முடியுதா, எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்றாங்க, அதுல என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் they are facing? First of all, I thank you for the organizers of this program, and I thank you to the Soundarya also for asking a very good question, because most of the caregivers are asking the same question to us many times. So I'm happy to share my experience and feelings of our sisters of the Sharda Ashram. ஃபர்ஸ்ட் கேர் கிவர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரையும் நான் மனப்பூர்வமா ரொம்ப பாராட்டுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு நோயில ஒருத்தவங்கள பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள் டாக்டரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அதை நம்ம ஒரு சின்சியரா, அது ஒரு ஹோல் ஹார்ட்டடா செய்யும் போது ஒரு ஆல்மைட்டியோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைங்கிற அந்த விஷயத்துல நமக்கு ஒரு நல்ல
புண்ணியம்ங்கிற ஒரு டெபாசிட் கிடைக்கும். அதனால இங்க இதை அட்டன் பண்ணிட்டு இருக்கிற கேர் கிவர்ஸ், பார்த்துட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலி செலக்டட் ஃபார் திஸ் நோபல் காஸ் அப்படின்றதுல தே ஷுட் ஃபீல் ப்ரைட் அபவுட் இட். அது நாங்க அடிக்கடி சொல்லுவோம், அது உண்மையான விஷயமும் கூட. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, பேஷண்டோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விதவிதமா இருக்கும். சௌந்தர்யா மேடம் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட நீட்ஸ் எல்லாத்தையும், எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் எல்லா காலத்திலையும் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். கொஞ்சம் கேப் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பேஷண்ட் அப்படின்னும் போது அவங்க எந்த ஏஜ்ல வேணா இருக்கலாம், நம்மளோட பெரியவங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம பேஷண்டா பார்க்காம, இப்ப எங்களோட பிரசிடென்ட் மாதாஜி ஆல்வேஸ் சொல்லுவாங்க, எங்களோட ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கேட்பாங்க டெய்லியே ஹவு மெனி நாராயணாஸ் ஆர் ட்ரீட்டட் இன் அவர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம பேஷண்ட்டை நாராயணனா பார்க்கல அப்படின்னா கூட, நம்ம யாரை பார்த்துட்டு போறோமோ அந்த பேஷண்ட்டை நம்ம ஒரு சைல்டா தான் ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சில சமயம் அடம் பிடிப்பாங்க, சில சமயம் அவங்க ஒரு இரலவெண்டா கொஸ்டின் கேட்பாங்க, சில சமயம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, சில சமயம் ஒரு நைட்டு 10:30க்கு எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு குழந்தையா நாம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை, இப்படிலாம் கேட்கிறாங்களே அப்படிங்கிற கோபம் அதெல்லாம் நமக்கு வராது. ஏன்னா ஒரு சைல்டு கேட்குதுன்னா நம்ம யாரா இருந்தாலும் அந்த குழந்தைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி நாம என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அதனால ஃபர்ஸ்ட் கேர் கிவர்ஸ் ஷுட் ட்ரீட் பேஷண்ட் அஸ் எ மியர் சைல்ட் whatever may be their age. அததான் நம்ம பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய நாங்க நிறைய பேர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறதையும் நாங்க பார்த்துருக்கோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கும் லைஃப்ல கேர் கிவர்ஸுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தி கேர் கிவிங் கொடுக்குற அந்த ஜாபோட. அப்ப அதனால என்னன்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு ரொட்டீன் மாதிரி போட்டுட்டு அதை வந்து பேஷண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி ஒரு டெய்லி ரொட்டீன், ஒரு ரிலாக்ஸ்டு ரொட்டீன் போட்டு கொடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். அது இன்னொன்னு நமக்கும் வந்து ஒரு மெமரியில இருக்கும். 6 o'clock அப்படின்னா 6 o'clock மெடிசன் கொடுக்கணும், மார்னிங் 5:30னா வாக் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும். அப்படி நமக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பேஷண்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்க முடியாது. வித் ஆல் பேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்ம மெதுவா சொல்லிதான் நம்ம செய்ய வைக்கணும். அதோட என்னன்னா, இந்த கேப் வரும்போது, இந்த கேப்ல சில சமயம் லேப்சஸ் வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது நம்ம வந்து ஆத்மார்த்தமா அந்த பேஷண்ட் கிட்ட அவங்க கையை பிடிச்சி ஒரு ஆத்மார்த்தமா அவங்கள்ட்ட சாரி, நான் இது மாதிரி பண்ணிட்டேன், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு அன்போட நிஜமா ஒரு ஹார்ட்ஃபெல் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது குறையும். அதை நாங்களே அதை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி குறையிற விஷயத்த. அதோட என்னன்னா, அவங்களுக்கு வந்து லைஃப்ல அந்த கேப் குறையணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட அன்பை அவங்க ஃபீல் பண்ணணும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு கேப் வரக்கூடாதுன்னா அவங்களோட லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருந்தது, அதெல்லாம் நம்மளை ஷேர் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். கேட்டுட்டு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். மற்றவங்கள்ட்ட இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதை கேளுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு மற்ற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி அதை கேட்க வைக்கலாம், அதை செலிப்ரேட் பண்ண வைக்கலாம். அப்போ தே ஷுட் ஃபீல் ஹாப்பி ஓவர் இட். ஓகே, நமக்கும் லைஃப்ல வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு. அதுல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதை நம்ம வந்து அதை செஞ்சோம்னா அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து குறையும். சரி, நமக்காக மேக்சிமம் எஃபர்ட் எடுக்கிறாங்க, அதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துலதான் லேப்சஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நாங்க நிறைய பேருடைய லைஃபை எடுத்து அவங்களோட கைட் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஒரு டாக்டர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஷீ இஸ் அவர் பேரண்ட் ஆல்சோ அண்ட் ஷீ இஸ் எ டாக்டர் அண்ட் மோரோவர் அவங்களுடைய மாமியாருக்கு அவங்க கேர் கிவரா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 3 years அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, தோ ஷீ இஸ் எ டாக்டர், ஷீ கேன் அப்பாயிண்ட் சம்படி
டு டேக் தி கேர் ஆஃப் ஹர் மதர் இன்லா. அப்படி இல்லாம அவங்க ரொம்ப அந்த மதர் இன்லா அடம் பிடிச்சிருக்காங்க. என்னை நீ தான் குளிக்க வைக்கணும், நீ தான் என்னை சாப்பிட வைக்கணும், எல்லாமே நீ தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்ம வந்து கேர் கிவரா இருக்கும்போது சில சின்ன சின்ன தியாகங்களை பண்ணணும். பெரிய தியாகம்னு நான் சொல்ல வரல, அது இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம். ஸ்மால் ஸ்மால் சாக்ரிஃபைஸ். அப்போ வந்து அவங்க வந்து என்னன்னா நமக்கு வந்து நம்மளோட வீட்டுக்காரர் நல்லவர், பண்பானவர், இது இவங்கதான் கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்காக நாம கொஞ்சம் நம்ம ரொட்டீனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரொட்டீன்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களேதான் எல்லாமே பிசிக்கலா அவங்களுக்கு பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு நீங்க அவங்களுடைய சன், அதனால நான் அவங்களோட பிசிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து பாத்துக்கிறேன், நீங்க மென்டல் ஆஸ்பெக்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டெய்லி வந்து அவர் ஆபீஸ் முடிஞ்சு வந்தோடனே, ஏன்னா அவங்களால வந்து படிக்கலாம் முடியாது, ஏதாவது படிக்க சொல்லி கேட்கறது. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஈச் ஒன் இஸ் ஹேவிங் சம் குட் திங் இன் எவரிபடிஸ் மைண்ட். அப்ப அதை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள பாட சொல்லி கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தப்ப அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல என்னன்னா, இப்படி இவங்களை பார்த்துக்கும் போதே அவங்களுடைய கணவருடைய ஃப்ரெண்டு வந்து அந்த மாமியார் கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களை எப்படி உங்க மருமகள் அழகா பாத்துக்கிறாங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சீங்க அப்படின்னு. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆமா நான் பெரிய கிஃப்ட் தான், என்னுடைய மருமகள் நல்லா பாத்துட்டாங்க அப்படிதான் நம்ம ஒரு பதில அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்போம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அவங்க மனைவியை வச்சு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேரக்டரோட மனோநிலை எப்படி இருக்கும், நம்ம இவ்வளோ செய்யறோம் அப்படின்னு கோபம் தானே வரணும். பட் அவங்க சொன்னாங்க, எனக்கு அப்படிலாம் கோபமே வரலாம்பா, ஏன்னா வந்து ஆசிரமத்துக்கு வரும்போது நிறைய வந்து புக்ஸ் வந்து படிச்சதுனால வேர்ட்ஸுக்கு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸே கொடுக்கக்கூடாது, வேர்ட்ஸுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸே கொடுக்கக்கூடாது. ஐ ஷுட் டூ மை டியூட்டி அஸ் சின்சியரா நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டை எனக்கு நல்லவரா கொடுக்கறதுக்காக என்ன வேணா என்னோட மாமியாருக்காக எதை வேணாலும் கொடுக்கலாம். அவங்க எப்படிப்பட்ட ஒரு என்னை திட்டினா கூட நான் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம அவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கள்ட்ட போய் பேசின ஒரு நாள் என்ன சொன்னேன், ஆல்வேஸ் யூ ஷுட் நாட் டெல் தட் யூ ஆர் கோயிங் டு சஃபர், நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன், இது எனக்கு விதி இருக்கு அப்படிலாம் பேசாம, அந்த ஐ கான்செப்டை எப்பவுமே ஒத்து வராது, வி கான்செப்ட் அப்படின்றதுதான் நமக்கு ஒத்து வரும். அதனால அவங்க பேசும்போது நீங்களும் நானும் சேர்ந்து இதை அனுபவிக்கணும் அப்படின்றது, நம்ம அதையே வந்து ஒரு மொரோசா ஒரு சண்டை போட்டுட்டு அப்படி அனுபவிக்கணும், நம்ம ஹாப்பியா அனுபவிப்போம், ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் அவங்க சொன்னாங்க, என்னோட வீட்டு குலதெய்வமா இருந்து நீ என்ன பாத்துக்கிட்டமா அப்படின்னு சொல்லி. So if that caregiver have this attitude, that is to comfort, to take small steps for comforting the patient, நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நாள்ல வந்துடாது, அதுக்கு நிறைய மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாம நம்ம வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா போயிட்டு ஒரு நல்ல பாட்டு கேட்கறது, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது, இல்ல நம்மளுடைய ஆத்மார்த்தமா நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளால நிச்சயமா ஒரு மேக்சிமம் கம்ஃபர்ட்ல நம்மளுடைய பேஷன்ஸை வச்சுக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. Thank you, ma'am. Thank you so much. Okay, thank you. Yes. So then I will have one question, Soundarya. Sure, ma'am. Hello. Yes, solunga. Neremati madam is here. Yes. Good evening, madam. Good evening. Solunga, ma. See, in your experience, you are interacting with so many patients. பேஷண்ட் வந்து அவங்களுடைய ஒரு ஓன் வெல்பீயிங் அப்படி இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். அப்ப அதுக்கும் பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன மேடம்?
அமலப்பிரியா மேடம், நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்களோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ வந்து நல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நீங்க இப்ப கேட்டீங்க, நான் நினைக்கிறேன் முக்காவாசி நீங்களே உங்களோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸா எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. you are more experienced than me. இதுல முக்கியமா நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எல்லா கேர் கிவரும் என்ன நினைக்கிறாங்க, முதல்ல வந்து பேஷண்ட்டை நான் நல்லபடியா கவனிக்கணும். அதனால அவங்களுக்கு இருக்கிற எல்லா எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒருத்தவங்க தான் அவங்கள வந்து எல்லா விதத்தையும் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா நீட்ஸையும் முதல் பேஷண்ட்டை ஃபர்ஸ்டா வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டு சூழ்நிலையே அந்த பேஷண்ட்டை வச்சு நம்ம மாத்திக்கிறோம். கொஞ்சம் நாளடைவுல என்ன ஆகும்னா நம்மளுக்கே ஒரு பேர்ன் அவுட், ஒரு சோர்வு வர ஆரம்பிக்கும். மைட் பி ஹெல்த் இஷ்யூஸ், தலைவலிக்கலாம், ரொம்ப சோர்வு, தூங்க முடியாம இருக்கலாம், இல்ல வந்து அலைச்சல் நிறைய இருக்கலாம், மனசோர்வு எல்லாமே. அதில் முதல்ல நான் என்ன எப்பவுமே நினைப்பேன்னா, ஒரு கேர் கிவரா நம்மளோட செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஃப்ரேஸ் இருக்கு, செல்ஃப் கேர் வந்து இஸ் நாட் அ லக்ஸரி பட் இட் இஸ் அ நெசசிட்டின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டோம்னா மத்தவங்க எல்லாம் எல்லாரையும் ஏதாவது பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. அத நான் நினைக்கிறேன் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் என்ன ஒரு கேர்டேக்கருக்கு முக்கியமோ அவங்க வந்து அதை கொஞ்சம் மெயினா ஒவ்வொரு கேர்டேக்கரும் கன்சிடர் பண்ணும். அப்பதான் நம்ம பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நம்மளால மீட் பண்ணவே முடியும். இல்ல நம்ம சோர்வாயிட்டோம், ஒரு பேஷண்ட் வந்து கீமோதெரப்பி போயிட்டு வந்தாங்க, கால் வலிக்குதுன்றாங்கன்னா நம்ம தான் போயிட்டு அவங்களுக்கு வலிக்கிறதுக்கு நம்ம மாத்திரை கொடுப்போம், கொள்வோம். ஆனா பக்கத்துல உட்காந்து ஒரு நிமிஷம் எனக்கு அமுக்கி விடுமான்னா கூட நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்மளே சோர்வா இருந்தோம்னா கண்டிப்பா அந்த வேலையை பார்க்க முடியாது. சோ நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம ஒரு கேர் கிவரா கொண்டு வரணும். எனக்கு நான் ஏதாவது பேஷண்ட்டுக்கு பண்ணணும்னா நான் நல்லபடியா இருக்கணும். அப்ப நான் எப்படி என்ன காப்பாத்திக்க முடியும், என்ன நான் எப்படி நல்ல விதத்துல செயல்படுத்திக்க முடியும். அதனால நம்ம வந்து பிராக்டிக்கலா நம்ம வீட்டுல எப்படி பண்ண முடியும், நம்மளா ஒரு லிமிட்ஸை வந்து செட் பண்ணிட்டு அதை பேஷண்ட்டுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். இப்ப சப்போஸ் நான் வேலைக்கு போறேன்னா அவங்க கிட்ட சொல்லலாம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இருக்க மாட்டேன், நம்ம வந்து வேற ஹெல்ப் வேற ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்க முடியுமா. நம்ம சில நேரம் ரொம்ப பெருமிதமா எடுத்துப்போம், ஐயோ நம்ம அம்மா நம்ம கேர் பண்ணாதான் எல்லாம் நல்லா இருக்கும், அதனால நம்ம வந்து ஃபுல் அட்டென்ஷன் நம்ம தான் கொடுப்போம், நானே சமைப்பேன், நானே ஊட்டுவேன், நானே அம்மாவை பார்த்துப்பேன், அப்பாவை பார்த்துப்பேன். கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வெளில வந்து நம்ம கேர் கிவிங் வந்து ஃபுல் அட்டென்ஷன் நம்ம தான் கொடுக்க போறோம். ஆனா நம்மளுக்கு உதவுறதுக்கோ இல்ல நம்ம வீட்லயே வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம மனப்பூர்வமா இந்த பர்டிகுலர் வேலையை கொஞ்சம் டெலிகேட் பண்ண நம்ம கத்துக்கணும். மாத்திரையா நீங்க கொடுத்துடுறீங்களா, இல்ல வந்து இப்ப அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ரெஸ்ட் ரூம் கூட்டு போகணுமா, நீங்க அதை பண்ணிடுறீங்களா, நான் அதுக்குள்ள சோ ஒரு வேலையை வந்து வீட்டுல வந்து பங்கு எடுத்துக்கிட்டு பண்ண ஐ திங்க் சோ கேர் கிவிங் வில் பி மோர் என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு பர்ன் அவுட் வராம ஸ்ட்ரெஸ் வராம உங்களையும் நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமானது இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ்ல நம்மளோட ஹெல்த் செக்கப்போட ரொட்டீன்ல இருந்தும் விட்டுறக்கூடாது. கண்டிப்பா உங்களோட ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு சின்ன கோயிலுக்கு நாங்க போன மாசம் பேசினப்போ ரம்யா கூட இதெல்லாம் பேசணும். ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் டக்குன்னு போயிட்டு நம்மளுக்கு ஒரு மனசுக்கு நம்மளுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து எஸ்கேப்பே பண்ணக்கூடாது. பேஷண்ட்டும் அதை புரிஞ்சுப்பாங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி இமோஷனல் சப்போர்ட் பேஷண்ட் மட்டும் இல்ல கேர் கிவரும் இமோஷனலி வெரி லோவா தான் இருப்பாங்க. அதில் நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபோரமே கிரியேட் பண்ணதுக்கு எங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய ஆதரவு வந்திருக்கு. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும், இது மாதிரி யாராவது எங்களுக்கு ஆதரவா பேசி எங்களுக்காக பேசுறோம், அது மாதிரி இது மாதிரி நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி நீங்க எப்படி பண்ணீங்க, நான் இப்படி இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க பேஷண்ட் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் குரூப் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிட்டா ஓகே. இல்லைன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு கவுன்சிலர் நீங்க போற அதே ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு மட்டும் கேட்டர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து கேர் கிவருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. நான் நினைக்கிறேன் இது எல்லாமே நம்ம வந்து டெய்லி நம்மளோட கேர் கிவிங் ப்ராசஸ்ல எடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஜேர்னியே இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஸ்மூத். ஒரு கம்ஃபர்டபுளா, தோ வி ஆர் இன் டு லாட் ஆஃப் இமோஷனல் டர்மாயில், ஐ திங்க் வி கேன்
நம்மளால அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ இல்ல பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கோ மீட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆதரவா இருப்போம்னு எனக்கு தோணுது. அமல்யா மேடம், உங்களோட கேள்வி கொஞ்சம் பதில் சொன்னேனா நானு? நிறையவே நல்லா சொன்னீங்க மேடம், நல்லா சொன்னீங்க. இட்ஸ் ஆல் வெரி குட் பாயிண்ட்ஸ். ஓகே மேடம். எனக்கு டாக்டர் அருண், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா கேர் கிவர்ஸ் வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, ஒரு பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படி அவங்க எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா அவங்க கிட்ட பாக்குற கொஞ்ச நேரத்துல how do you feel that the caregiver can meet the patient expectations? Fine. See, கேக்குதா நான் பேசுறது? Yes டாக்டர். ஆக்சுவலா நான் ஒரு ஆன்காலஜிஸ்டா பேசுறதோட இந்த இடத்துல ஒரு கேர் கிவரா பேசுறதுக்கு தான் நான் விரும்புறேன். as a caregiver, what நான் when we were undergoing the things like almost 10 years we have been a caregiver for a cancer patients for loved ones. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுறேன். ஆன்காலஜிஸ்டா டு பி ஹானஸ்ட் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. டு பி அந்த 10 years வாட் taught me is more oncology than what I read. அந்த 10 வருஷம் நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நான் பார்த்து நாங்கள் டேக் கேர் பண்ணும்போது லேர்ன் பண்ணது வந்து நாட் எனி எந்த புக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது. ஓகே, ஸோ ஆஸ் எ கேர் கிவர் ஐ எம் ஸ்பீக்கிங் ரதர் தென் அன் ஆன்காலஜிஸ்ட். 2-3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் என்னன்னா, பீங் இன்க்ளூசிவ். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியில் பார்த்தோம்போது கேர் கிவர்ன்றது ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு கேர் கிவர்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க சுற்றி ஒரு ஃபேமிலியில். யாராவது ஒருத்தர் தான் லீட் பண்ணுவாங்க, ஒன்று சன்னோ டாட்டரோ லீட் பண்ணுவாங்க. பட் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஒரு டயக்னோசிஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் போடும்போது 5-6 பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் மனநிலையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு எமோஷனல் ஃபேஸ்ல இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சுனாலே there are various phases. ஓகே, அதை அக்செப்ட் பண்றதுக்குன்றதுக்கே ஒரு ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இல்ல எனக்கு வராதுன்றது தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கோவம் வரும், எனக்கு ஏன் வந்ததுன்றது ஒரு கோவம். சரி, நான் வந்ததுதான் வந்ததே, நான் எனக்கு குணப்படுத்துற மாதிரி வந்திருக்கலாமே, இது வந்திருக்கலாமே, அது வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ண தோணும். இதெல்லாம் மீறி கடைசியா ஓகே வந்துருச்சு, வாட் ஷுட் ஐ டூ யோசிக்கிறது வந்து லாஸ்ட் ஃபேஸ். தட் இஸ் கால்ட் அக்செப்டன்ஸ் ஃபேஸ். ஸோ எல்லாருமே இதை அண்டர்கோ பண்ணுவோம். ஓகே, இந்த எமோஷனல் ஃபேஸஸ் வந்து எல்லாருமே அண்டர்கோ பண்ணுவோம். எப்போ வந்து ஓகே வந்துருச்சு, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தோணுதோ அதுதான் அந்த ஃபேஸ் தான் கரெக்ட் ஃபேஸ், வேர் வில் டேக் த ரைட் டெசிஷன். ஸோ ஆஸ் எ கேர் கிவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஸ்ல இருப்போம். வீட்டில் அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க, சன் இன்லா ஒரு மாதிரி இருப்பாங்க, வித் வேரியஸ் அட்டாச்மெண்ட்ஸ். அதுவும் பர்டிகுலர் டாட்டர் சன் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷனல் ஃபேஸ்ல இருப்பாங்க. யாருமே கனெக்டே ஆக மாட்டாங்க. தட்ஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேப்பன்ஸ். ஸோ எப்போ வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. சி, வி நீட் டு பி இன்க்ளூசிவ். மருந்து கொடுக்கறது கூட பாத்தீங்கன்னா இவங்க சரியா எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க விட்டுருவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க, சரியா ஃபீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்களே பார்த்தா ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை சொல்லிக்கிட்டு we all will be fighting trying to do the best for the patient. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யாராவது ஒருத்தங்க அந்த கேர் கிவர்ல யாராவது ஒருத்தங்க ஹூ இஸ் ரியலி எமோஷ்னலா ஸ்டேபிளா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே வருவாங்க. ஓகே, அது மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா ஒரு விமனா தான் இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ வெளியே வந்து ஓகே ஃபைன் நடந்துருச்சு, ஹவு டு கோ அபவுட் அந்த ஹோல் ஃபேமிலியை எப்படி கொண்டு போறாங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹோலிஸ்டிக் அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் இது வந்து ஒருத்தங்களுக்கு வந்தது கிடையாது, இந்த ஹோல் ஃபேமிலி இஸ் அஃபெக்டட். அதை புரிஞ்சுக்கணும். கேன்சர் இஸ் நாட் எ டிசீஸ் விச் அஃபெக்ட் எ பேஷண்ட், இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் ஃபேமிலி. ஓகே, ஒருத்தங்க பிசிக்கலா அஃபெக்ட் ஆகுறாங்க, மற்றவங்க எல்லாமே சோஷியலா, எமோஷனலா, எக்கனாமிக்கலா அஃபெக்ட் ஆகுவாங்க. ஏன்னா ஃபைனான்சஸ் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். ஓகே, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்க சிரிக்க முடியாது. ஓகே, யூ கேன் நாட் டெல் தட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஆனா வீட்டு உள்ள வந்தா நம்மளால சிரிக்க முடியுமா? வீட்டுல உள்ள வந்தா ஜாலியா இருக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் we all will get involved into that emotional mode. ஓகே, அந்த நெகட்டிவ் மோடுக்கு எல்லாருமே போற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியே வரதும் as a whole, as a family they should come out. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் வெளியே வர மாட்டாங்க, அந்த வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. ஐ எம் டெல்லிங் யூ ஹானஸ்ட்லி வாட் we all face that. ஓகே, வெளியே போறதுக்கே பிடிக்காது, வெளியே போனா என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, ஹேர் ஃபாலை பத்தி பேசுவாங்க, ஒவ்வொரு ஸ்டிக்மா இஸ் அட்டாச்ட். ஓகே, ஹவு வி ஆர் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ், ஹவு வி ஆர் ஒரு டெம்பிளுக்கு போறது, எல்லாமே வில் பிகம் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன்ஸ் த டயக்னோசிஸ் கம்ஸ். ஸோ தனி ஒரு ஆளா ஒரு கேர் கிவர் மட்டுமே
இதை டேக்கிள் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ஆஸ் அ ஹோல் family member together only they can handle these situations, and it's very important we give enough importance to each and every caregiver's emotional needs. ஒவ்வொருத்தர் கேர் கிவரும் எப்படி ஒரு டாட்டர் எப்படி ஃபீல் பண்றாங்க, ஹஸ்பண்ட் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே will be reflected. இது எல்லாமே caregiver, the patient will be reflecting this particular feeling to the family member will be reflecting back to the patient. Okay, so as a whole or 1 or 2 months most of the time with perfect support they all will come out. Definitely they all will come out. And most important thing எப்படி அப்படின்னா being honest with the feeling, very very important, being very very genuine and honest. Okay, yes, I feel like this is what I feel. அப்படின்ற genuineness and the honesty is very important. When you are honest with the feeling, definitely you will know. ஒரு ஃபேக்கா நானும் பரிதாபப்படுறேன், நானும் பாவப்படுறேன், I also feel bad, I also feel low, ஒரு fakeness should never be there in the emotions. ஓகே, ரியல் எமோஷன்ஸை வெளியே கொண்டு வர்றது தான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தங்க வேகமா வெளியே வந்திருப்பாங்க, எஸ் வந்துருச்சு, நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், எஸ் இதெல்லாம் இருந்தாலும் டெம்பிளுக்கு போகணும், வி ஷுட் கோ அவுட், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி போறது, when somebody is suffering from cancer he is thinking that he should go out for restaurant, he should go out for a vacation. ஓகே, அப்படின்னு ஒருத்தங்க யோசிப்பாங்க. ஓகே, இவங்க ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் யோசிப்பாங்க. இன்னொருத்தங்க ஃபேமிலி மெம்பர் வெளியே போனாதான் we will come out ன்னு யோசிப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்டான எமோஷன்ஸ் தான். So all I can tell you is be very very honest and genuine about the emotions. Okay, you are feeling low, yes I am feeling low, express it. I have come out, next phase க்கு போணும், நான் வெளியே போணும், we will plan for a vacation, that is also honest. Okay, one can question, நீ எப்படி இதை யோசிக்கலாம், ஓகே ஒரு ட்ரிப்பை நீ பிளான் பண்ண, but that is before the diagnosis of cancer. Okay, இப்போ we have been diagnosed, should we continue with the trip? ஒருத்தங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணுவாங்க, ஒருத்தங்க போலான்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டான எமோஷன்ஸ் தான். ஸோ இஃப் யூ நிறைமதி மேம் ஆஸ்க் பண்ண ஒரு கொஸ்டின் வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். தெர் இஸ் நோ ஒன் ஆன்சர், பட் ஆல் ஐ கேன் டெல் யூ இஸ் be very very honest with your emotions when something happens in the family, and be inclusive. Every family member is important. ஒரு ஃபேமிலி மெம்பரை விட்டுட்டு இன்னொரு ஃபேமிலி மெம்பரை கொண்டு போகவே முடியாது. We need to be very very inclusive. We need to be very honest with our emotions when we undergo these kind of turbulent situation. Thank you. Thank you, sir. ஸோ நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி, அம்மைப்பிரியா மேம் சொன்ன மாதிரி, நிறைமதி மேம் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு காமன் பாயிண்ட் வந்து நீங்க எல்லாமே சொன்னீங்க. இன்க்ளூசிவா, அதாவது கேர் கிவிங்க வந்து ஷேர் பண்ணி பண்றத வந்து எல்லாருமே ஒன் ஆர் தி அதர் வே அதே பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் இங்க பேஷண்ட் கேர் கிவர்ஸ் அவங்கள பார்க்கும் போது the responsibility falls on just one person majority of the time. It is mostly women, நீங்க சொன்ன மாதிரி. So it is always very necessary to share the caregiving. So it will be easy for them to handle their health care also. அவங்களோட ஹெல்த்தும் அவங்க பாத்துக்க முடியும், which in return they can பாத்துக்க முடியும். Yes, men's also குடி சொல்லுங்க. Yeah, sure. சரியா? இல்ல நான் சார் சொன்னது கோட் பண்ணி சொல்றேன். Okay. சார் சொன்ன மாதிரி, ஜெயக்குமார் சார், ஹலோ சார், ஜெயக்குமார் சார் சொன்ன மாதிரி, எஸ் மெனி ஆஃப் த டைம்ஸ், அதுவும் ஜெயக்குமார் சார்லாம் ஐ நோ ஹவு ஹி கேன். ஓகே, பட் மெனி ஆஃப் த டைம்ஸ் ஆஸ் எ மென்னா நான் சொல்றேன், மேபி ஐ மே பி பயஸ்டு, many of the times it is the women who takes the many of the decisions. Financial decisions are taken by men, social decisions are taken by women. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். many of the time final, but few times ரெண்டுத்தையும் பார்க்கறவங்கலாம் பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ வேர் தே ரெண்டுத்தையும், அதாவது சோஷியல் டெசிஷன், ஃபைனான்சியல் டெசிஷன் எல்லாத்தையும் ஒரே ஆள் டேக்கிங் கேர் த ஹோல் பர்டனையும் பார்த்திருக்கேன். பட் மெனி ஆஃப் த டைம்ஸ் நம்ம சொசைட்டில எப்படி இருக்கு அப்படின்னா, மென் ஆல்வேஸ் டேக்ஸ் த ஃபைனான்சியல் பார்ட். பிகாஸ் இது மாதிரி இப்போ நடக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தே நீட் டு கண்டினியூ ஒர்க், அதர்வைஸ்
they cannot அந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் அ விமன், நம்மளோட சொசைட்டில இட்ஸ் அ விமன் ஹூ கம்ஸ் வித் த பேஷண்ட் அண்ட் மென் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபைனான்ஷியல் பார்ட். பட் தெர் ஆர் ஃபியூ டைம்ஸ், ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் என்னோட லைஃப் டைம்ல நான் சார் எல்லாம் வந்து I learned lot from Jaykumar sirலாம். Okay, how to care about a patient. I learned it. I've seen how he underwent the whole thing and the process. Many of the process I've been a part. Few time ரெண்டுத்தையும் அவங்களே கேரி பண்ணதையும் பார்த்திருக்கேன். Okay, but this is the common norm. Whatever we are telling is a common. Men take care of the financial part, women take care of the emotional and social part. ஜெயக்குமார் சார், நீங்க சொல்லுங்க சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ். we are all biased, you can tell sir. சார் வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுல ஒன்றும் இது இல்லை. பட் நான் வந்து ஜென்ரலா தான் அதை சொல்ல போறேன். இப்ப ஒரு பேஷண்ட் அப்படின்னும் போது நம்ம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வியாதி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஐசியூலயோ பெட்லயோ படுத்துப்பாங்க. ரைட்டுங்களா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது எல்லாத்தையுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்து, அவ்வளவுதான். ஏன்னா அவங்கள எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கடவுள் வந்து முதல்ல நியமிக்கிறது வந்து ஒரு டாக்டரை வந்து நம்ம வந்து காட்டுவார். இந்த டாக்டருக்கு வந்து அவருக்கு வந்து டிசபிள்ஸ் டீடர்கள்னா என்ன சொல்றதுன்னா, அவங்கதான் வந்து அட்டண்டர்ஸ் வந்து பண்றாரு. அந்த அட்டண்டர்ஸோடைய நிலைமை பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் டாக்டர் வந்து என்ன சொல்றாரோ அது வந்து நம்ம கேட்டே ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து நான் வந்து பினான்சியல் சப்போர்ட்டை மட்டும்தான் நான் பேச போறேன். மற்றதெல்லாம் பேசினா நான் எமோஷன் ஆயிடுவேன். அதனால நான் மற்றபடி என்னால பேச முடியாதுங்க. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸை வந்து நம்ம வந்து கடவுளா நினைக்கிறத விட பெரிய மகா சன்னிதானம் நினைச்சுக்கணும் நம்ம. ஏன்னா மேடம் வந்திருக்காங்க, சாரதா வந்திருக்காங்க. இந்த சாரதா இதுக்கு வந்து நானும் வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து நான் தான் அப்ரூவல் கொடுத்தேன். நான் தான் ஒன் ஆஃப் தி கமிட்டி மெம்பர் ஆஃப் தி அப்ரூவிங் அத்தாரிட்டி அந்த சாரதா காலேஜுக்கு. இது அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, இப்ப டாக்டர்ஸ் வந்து நம்ம சொல்றது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து இந்த அட்டண்டர்ஸ்ன்றதுல கார்கிவர்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்களோ, அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து உங்க பேஷண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பிளட் தேவைப்படுது, இவ்வளவு பிளேட்லெட் தேவைப்படுது, இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம காதுல வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பினான்சியலை வந்து ரெடி பண்ணணும். அதை விட பேஷண்ட்டுக்கு வந்து உடனே சாப்பாடு, அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் சொல்றேன். அடுத்தது வந்து இந்த பிளட்டு, அந்த பிளட் எங்க கிடைக்குது, பிளேட்லெட் எங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேர்கிவர்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சிருந்து அதுல இருந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். சப்போஸ் பிளேட்லெட்ஸ் வந்து நம்ம கிடைக்கல, வரல, என்ன பண்றேன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி பண்ணணும். என் ஒய்ஃபுக்கெல்லாம் ஆர்இசில இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 117 ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து பார்க்கும்போது நினைச்சு பார்க்க முடியாது, அவங்களாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாது எனக்கெல்லாம். உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டக்குரிய ஒரு பசங்க. அந்த பசங்க அவங்களாம் நான் வந்து யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே அவங்க வந்து கொடுத்தது வந்து அவங்களாம் வந்து யாரால் அனுப்பப்பட்டாங்க, யாரால எதுக்காக வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதோட அதே மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் நம்ம போய் லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம வந்து அந்த நம்ம அட்டண்டர்ஸ், அதாவது கேர் கிவர்ஸ் வந்து போய் நம்ம வந்து பேசலாம். ஒண்ணு. அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் தி மெடிசன், காஸ்ட் ஆஃப் தி அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணி அதை வந்து நம்ம இப்ப நாளைக்கு வந்து ஹீமோ கொடுக்க போறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு ஹீமோ கொடுக்க போறோம்னா இன்னைக்கே வந்து டாக்டர்ஸ் கேட்டு எவ்வளவு ஆகும், என்ன சமாச்சாரம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும்.
கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபினான்சியல் வந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்து மெடிசன் வாங்குவதுக்கோ அந்த எந்த இருக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து கேர் கிவர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு இடத்துல அதாவது எப்படின்னா பியூரா இருக்கிற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கணும். அடிக்கடி வந்து அந்த அட்டெண்டர்ஸ் என்ன பண்ணணும், இந்த அட்டெண்டர்ஸ் கேர் கிவர்ஸ் என்ன பண்ணணும், பேஷண்ட்டை போய் பேசி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வாங்கி கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு பிடிக்காததை வாங்கி கொடுத்து நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு 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 விஷயத்திலும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த வியாதியோட நிலைமையை பொறுத்து ஒரு நாள்ல 2 நாளும் காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே போகும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து எதிர்கொள்ளணும். அதாவது கிட்டத்தட்ட அது வந்து லாங்கர் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் கூட ஆகலாம். அவ்வளவுத்துக்கும் நம்ம வந்து மனநிலையை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம பார்க்கணும். இப்ப டாக்டர்ஸ் வந்து இப்ப நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இப்ப அருண் டாக்டரே எடுத்துட்டாலும் அவரு ஒரு கார்கிவர்ஸ் சொன்னாரு. அது உண்மை. எப்படின்னா நான் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்க அனுப்புவாங்க, டாக்டர் அனுப்புவாங்க. ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், ஒரு ஒப்பீனியன் வாங்குறதுன்னா ஒரு ஜெனரல் மெடிசன் ஒப்பீனியன் வாங்கணும், இல்ல ஒரு பல்மாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னா அவரை போய் பார்க்கறது போனோம்னா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேஷண்ட் இருப்பாங்க. அப்போ போய் உட்கார்ந்தோம்னா, சார் நீங்க வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், சார் அது மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். அடுத்த நிமிஷம் சார் இந்த மாதிரி அருண் சார் கூப்பிட்டாங்க, உடனே வந்து முதல்ல அட்டன் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி எங்களை வந்து கூட்டிட்டு போய் உடனே அழைச்சிட்டு போய் உடனே ஒப்பீனியன் வாங்கிட்டு தாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அந்த நேரத்துல 20 பேர்த்து கழிச்சு நம்ம போய் ஒருத்தர் போய் நம்ம நின்னோம்னா அன்னைக்கு பூரா இவங்களோட பேஷண்டோட நிலைமை என்னன்னா கையில வந்து இது போட்டிருப்பாங்க, சிரிஞ்சு போட்டிருப்பாங்க, எல்லா சிரிஞ்சும் போட்டிருப்பாங்க, இங்க ஒரு சிரிஞ்சு போட்டிருப்பாங்க, கழுத்துல ஒரு சிரிஞ்சு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம நிக்கணும். அவங்க அந்த ஒரு போன்ல வந்து அவருடைய இதை வந்து நான் உண்மையிலேயே அன்னைக்கெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பதற்றப்பட்டு போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் என்பதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து எவ்வளவு ஆகும், என்ன சமாச்சாரம் அப்படின்னு நம்ம டாக்டரோட கலந்து பேசி அது இது பண்ணி நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி மெடிசனோட ரேட்ஸ் வந்து சில மெடிசன் வந்து ஒரே மெடிசன் தான், ஒரே இதா இருக்கும், அது 2000 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்ல 3000 ரூபாய்க்கு கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் பேசி அது மாதிரி நம்ம முடிவு பண்ணணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுதான் சார் என்னுடைய இதுக்கு மேல நீங்க பேசுங்க. ஓகே சௌந்தரி, ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்றேன். சார் சொன்ன மாதிரி காஸ்ட் ஒவ்வொரு மெடிசன்ஸ்க்கும் சேம் ட்ரக் வந்து சேமா தான் இருக்கும். பட் கம்பெனிஸ் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு டிஃப்ரெண்ட் காஸ்டிங் இருக்கும். ஸோ இப்போ ஒரிஜினல் ட்ரக் நீங்க போனீங்கன்னா இந்த காஸ்ட் வில் பி வெரி வெரி ஹை. இதே இந்தியன் பிராண்ட் ஜென்ரிக் பிராண்ட்ஸ்லாம் போனோம்னா காஸ்ட் வில் பி லோ. ஸோ வென்எவர் உங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் ஃபீஸிபிள் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் கோ. சார் அதுதான் சொன்னார், நீங்க திரும்பி போய் டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு சம் குட் இந்தியன் பிராண்ட்ஸ் ஆர் தேர் விச் வில் பி காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் தேர் ஷுட் பி குட் டிஸ்கஷன். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர். ஒவ்வொரு கம்பெனியும் தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் காஸ்டிங். ஓகே, ஸோ அது ஏன் டிஃபரன்ஷியல் காஸ்டிங்னா ஒரிஜினல் மெடிசன்ஸ் வந்து ஆல்வேஸ் அதுல தான் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் மெடிசன்ஸ் வில் ஆல்வேஸ் பி காஸ்ட்லி பிகாஸ் அதை வச்சு தான் எல்லா ஆராய்ச்சிகளும் பண்ணாங்கனால அவங்களுக்கு வந்து the cost of the original medicine will be very very high. பட் மெனி ஆஃப் த இந்தியன் மெடிசன்ஸ் ஜென்ரிக் மெடிசன்ஸ்ல வந்து காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். அது நம்ம டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பட் எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் தே கேன் ஆல்வேஸ் பிரிஸ்கிரைப். அதுதான் சார் லாஸ்டா சொன்னாங்க.
தேங்க்யூ சார். கரெக்ட். தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலா என்னோட கவுன்சிலிங்லேயே பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களோட பிக்கஸ்ட் ஒரு பேர்டனா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபேமிலிக்கு அவங்க ஒரு பேர்டனா ஆயிடுவாங்கங்கிறது தான் அவங்களோட ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும். டிசீஸ் கூட செகண்டரியா வச்சுப்பாங்க. பட் ஆனா எந்த அளவுக்கு வந்து என் ஃபேமிலியை நான் பார்த்துக்க முடியும், நான் வந்து ஃபினான்ஷியலா பேர்டன் ஆயிடுவேன் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய ஒரு கேள்வி அண்ட் கன்சர்னா இருக்கும். அதை பத்தி ரொம்ப தெளிவா வந்து விரிவா நமக்கு ஜெயக்குமார் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஈச் பேஷண்ட் பார்த்தோம்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ், அவங்களோட பாடி வந்து டிசீஸ்க்கு வந்து ஐ மீன் ட்ரீட்மெண்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது எல்லாமே ஈச் பேஷண்ட் இஸ் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டோட அவுட்கம்ஸ் வந்து ஒரு அன்சர்டைனா இருக்கும் பட்சத்துல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாத பட்சத்துல ஒரு கேர்கிவர் வந்து எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன்ல பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்க மிஸ் அமேப்ரியா மேம்? தேங்க்யூ மிஸ் சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல அப்படிங்கிற ஒரு ஹோப்ஃபுல், இப்போ ஒரு 8 சிட்டிங் ஹீமோதெரப்பி கொடுத்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல, என்ன மாதிரி பண்றது அப்படிலாம் எங்கிட்ட கேட்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேர் கிவர் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். பிகாஸ் தே ஆர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். ஆனா அந்த அப்செட்டை வந்து எப்பவுமே உடனே போயிட்டு கண்டிப்பா அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ, ஒரு அப்செட்டான அந்த ஃபீலிங்ஸை அவங்க கண்டிப்பா பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அது அப்ப அதுல இருந்து அவங்க ஒரு ஃபியர் கண்டிப்பா வரும். அந்த ஃபியர் மோட்ல இருந்து அவங்க ஃபெய்த் மோடுக்கு கண்டிப்பா போகணும் ஃபர்ஸ்ட் கேர் கிவர். அதுக்கு வந்து அவங்க வந்து யாராவது அவங்களுடைய ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம், இல்ல இந்த மாதிரி யாராவது ரொம்ப அவங்க வீட்டுல பெரியவங்களா அனுபவப்பட்டவங்களா இருக்கிறவங்க, இல்லைன்னா தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். அதாவது தே கேன் கோ டு த டெம்பிள். ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ்ட பார்த்தது வந்து ப்ரேயர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். அது அப்படி வந்து ஒரு மனசு உருகி அவங்க விரும்புற எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்க மனசு உருகி பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க மனசுக்கு ஒரு பலம் கிடைக்கிறத ஆல்மோஸ்ட் 99.9% எல்லாருடைய பேஷண்டோட லைஃப்லையும் நாங்க பார்த்துருக்கோம். இட்ஸ் எ வெரி பெஸ்ட் திங். போயிட்டு உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்ப பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பலம் கிடைக்கிறத நம்ம நிச்சயமா உணர முடியும். அப்படி ஒரு பலத்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட ஃபேமிலி, அருண் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் கேர் கிவர் வந்து ஒரே ஒருத்தர் ஃபேமிலியில இருக்க முடியாது. யாரு எமோஷனலி பேலன்ஸ்டு இருக்காங்களோ அவங்க தான் லீட் பண்ண முடியும். அப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு வச்சு அவர் சொன்ன மாதிரி நிறைமதி மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட் கொடுத்து அதை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூடு இல்லாம அவங்கள வந்து ஒரு டினையல் மூட்ல இருந்து ஒரு அக்செப்டன்ஸ் மூடுக்கு கொண்டு வரதுக்காக நாம வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலியா இணைஞ்சுதான் வேலை செய்ய முடியும். இந்த ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்ட்ல அது ரொம்ப கஷ்டம்தான். பட் யாரு எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க வந்து அதை நல்லா செய்ய முடியும். என்னன்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு கேர் கிவர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த வே ஆஃப் டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஹர் ஃபாதர் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர், ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்ன்றது உங்களுக்கே தெரியும். அப்ப வந்து அவர் வந்து நல்ல எஜுகேட்டட் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த டிசீஸோட ட்ரூத் அது அவருக்கே புரிஞ்சிடுச்சு சொல்லாம. அதனால அவரு எப்பவுமே வாழ்க்கையில எல்லாரையும் அவர் சிரிக்க வச்சுட்டே இருப்பாருங்கம்பா. ஆனா அது தெரிஞ்சவொடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சிரிச்சுட்டே இருக்கிற எங்க அப்பா அப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் கொஞ்சம் போய் யோசிச்சு பிரார்த்தனை பண்ணி அப்புறமா வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அவருக்கு வந்து என்னுடைய டாட்டர், அதாவது அவருடைய கிராண்ட் டாட்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அந்த என்னோட பொண்ணை கூப்பிட்டு, பாரு நீ போய் தாத்தா கிட்ட பேசு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நீங்க கதை சொல்லி சிரிக்க வச்சுட்டே இருப்பீங்கல்ல, அது மாதிரி ஏன் தாத்தா 3 நாளா அப்படி இல்லவே இல்லை, எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, அழுகையா வருது, நீங்க ஏதாவது கதை சொல்லி என்னை சிரிக்க வைங்க தாத்தா
நான் டெய்லி உங்களை பார்க்கறதுக்காக அதுக்கு தானே வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு நான் சொல்லுவேன். அத மாதிரி போய் என்னோட பொண்ணு சொல்லும் போது எங்க அப்பா கிட்ட அப்படி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அப்பா அன்னைக்கு வந்து அவர் ஒரு நல்ல கதையா சொன்னோன்னே அந்த குழந்தை சொல்லியிருக்கு, தாத்தா நான் டெய்லி உங்களை பார்க்க வருவேன், நீங்க வந்து எனக்கு புது புது கதையா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போனோடனே கொஞ்சம் அவருடைய ஃபேஸ்ல அந்த ஒரு அக்செப்டன்ஸ் மோட், அதாவது அந்த ஃபியர், ஒரு டிப்ரெஸ்ட் அதெல்லாம் போயிட்டு நான் வந்து இந்த ஏர்த்ல இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லா நான் சிரிக்க வச்சுட்டே இருந்தேன். அதனால டில் மை எண்ட் ஆஃப் லைஃப் நான் வந்து ஐ ஷுட் மேக் சம்படி டு லாக். அதுக்காக நான் நிறைய புக்ஸ் படிக்கிறது, அதுக்காக ஒர்க் அவுட் பண்றது, அந்த மாதிரி நான் பண்றேம்மா, நீ என்னை பத்தி கவலைப்படாத, ஐ வில் கோஆபரேட் வித் யூ ஃபுல்லி அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு யோசிச்சு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு அன்போட யோசிக்கும் போது, பிரார்த்தனையோட செய்யும் போது கண்டிப்பா we can make a solution. அதுக்கு நம்ம செய்யற ஒரு சின்சியர் எஃபர்ட்டுக்கு கடவுளுடைய அருள் நிச்சயமா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நியூலி மேரிட் கப்புள், ஜஸ்ட் 6 months, அந்த பொண்ணுக்கு பிரைன் கேன்சர் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி இருக்கும், 2 பேருமே யங் கப்புள். அப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை வந்து பாத்துக்கணும், அண்ட் தே ஆர் அவே ஃப்ரம் தர் பேரண்ட்ஸ். அப்ப வந்து அந்த பொண்ணு சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்ப நாங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு நாங்க சொன்னோம். இந்த மாதிரி பிகாஸ் வந்து எப்படி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஷீ இஸ் அண்டர் கீமோதெரப்பி. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நீ வந்து நல்ல புக்ஸ் படிமா, உனக்கு என்ன புக் பிடிக்குமோ அந்த மாதிரி படி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சும்மா லைட்டா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணு, ஏன்னா ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில, நமக்கு பிடிச்ச ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நம்ம இன்வால்வ் ஆகிக்கும் போது we can forget our sorrow. இந்த நிறைய நம்ம பார்த்தாலே தெரியும். அதனால வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல இன்வால்வ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ இவ்வளவு நல்லா படிச்சிருக்க, நீ இன்டெலிஜென்ட்டா இருக்க, அதனால உனக்கு பக்கத்துல சின்ன குழந்தைங்களா இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு நீ அவங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லி கொடு, டிராயிங் கத்துக்கூட, அந்த மாதிரி எல்லாம் பண்ணு அப்படிலாம் நாங்க சொன்னோம். அண்ட் ஷி ஆர்டர்டு ஒன் புக் ராமாயணா, அண்ட் we sent ராமாயணா ஃப்ரம் அவர் ஆஷ்ரம். எனக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும், வேணா அனுப்பிச்சு வைங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர் ஒரு லெட்டர் எழுதினார். இட்ஸ் எ வெரி குட் லெட்டர். அந்த லெட்டர்ல உள்ள ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எல்லா கேர் கிவர்ஸுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து ராமாயணம் நான் படிக்கும்போது எப்படி படிச்சேன்னா, ஆக்சுவலி வந்து என்னையும் எங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டு டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி உனக்கு கீமோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கமா, ஆனா வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனை, அதுக்கு தான் சின்சியர் எஃபர்ட் எடுக்கிறோம். பட் வந்து பராலிசிஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து டிப்ரெஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னாலும் எனக்கு ஒரு ஓரத்துல அந்த கவலை இருந்தது. நான் டிப்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு எங்க ஹஸ்பண்டுக்கும் வெளியில சிரிச்சா கூட ஓரத்துல அந்த கவலை இருந்துட்டே இருந்தது. அப்பதான் நீங்க இந்த புத்தகத்தை படிக்க சொன்னீங்க. அப்ப நான் இதை படிக்கும்போது நான் நினைச்சிட்டேன், சீதாதேவி காட்டுல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா துன்பம் தான். அதுவும் முக்கியமா அசோகவனத்துல இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஹோப்புமே கிடையாது, யாருமே தெரிஞ்ச மனுஷால் யாரும் கிடையாது, ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்கு கூட யாரும் கிடையாது, ஒரு செய்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது 10 months அவங்க எப்படி இருந்தாங்க? பட் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பா ராமர் வருவார், நம்மளை மீட்டுட்டு போவார் அப்படின்னு. அப்ப எனக்கும் வந்து ஒரு அரக்கன் இருக்கான், நான் கேன்சர்ங்கிற ஒரு அரக்கனை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில இருக்கேன். அட்லீஸ்ட் ஐ எம் ஹேவிங் எ லவபிள் பேரண்ட்ஸ். என்னை அப்படி பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் இருக்காரு, என்னோட தம்பி இருக்கான், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட அன்பா இருக்காங்க, என்னுடைய டாக்டர் கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, என் பேர்ல அன்பா இருக்காரு, ஒய் நாட் ஐ ஆல்சோ வின், கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப் எனக்கு வந்து, அந்த ஹோப் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை நான் கொடுத்ததை நான் பார்த்தேன். அப்ப அதனால வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹோப் வந்த பிறகுதான் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சேன்.
எல்லாருக்கிட்டையும் உள்ள அந்த பாசிட்டிவிட்டியை நான் எடுத்துக்கணும். அத மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணா என்ன, சரின்னு ஒரு ரொட்டீன் போட்டு ஒரு 24 hours நான் என்கேஜ் பண்ணிருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வர வர ஒரு 1 yearல அந்த பொண்ணு ரெக்கவர் ஆகி திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டான், அவங்க ஊருக்கே போயிட்டான். இப்ப நல்லா இருக்காங்க இப்போ. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஈவன் சயின்டிபிக் ரிசர்ச் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஹலோ, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த மைண்ட் வில் ஹீல் தி இன்ஃப்ளமேஷன் இன் தி ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டை நான் வந்து நல்லா அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. ஷி ரோட் ஏ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி லாங் லெட்டர் ஆல்சோ. நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி அது கொஞ்சம் பண்றதுங்கிறது பிராக்டிக்கலா கஷ்டம்தான். பட் ஏதாவது ஒண்ணு நம்ம மைண்டை இது பண்றதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து நான் எப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப நான் வந்து நிறைய சாங்ஸ் கேட்பேன். நமக்கு என்ன தேவையோ இவை வேண்டும் என்று குரல் கேட்க இங்கு ஒரு தெய்வம் உண்டு மறவாதே. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை காலையில எந்திரிச்சோடனே நான் கேட்டுப்பேன். அப்ப வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். கண்டிப்பா காட் வில் கிவ் சம்திங் டு மீ. கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மோட்ல இருந்து ஒரு ஹாப்பியா நம்ம இருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் திரும்ப ரிப்பீட்டடா சொல்றது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூட்ல இருந்து பேஷண்ட்டை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நம்மளும் கண்டிப்பா அவங்கள என்கேஜ் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செய்ய வைக்கிறது. வாக்கிங் கூட்டு போறது, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ரொம்ப யாரு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம ரிக்வெஸ்ட் பண்றது. அப்புறம் யாருக்கு என்ன பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஃபேமிலியில இருக்காங்களோ அவங்க அந்த அப்ரோச்சை அந்த பேஷண்ட் கிட்ட பண்ற மாதிரி செய்யறது. See, we are working only for the ஒரு கம்ஃபர்டபுளா பேஷண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அதை நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும். என்ன அப்படின்னா இப்ப எப்படி வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளும் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால சப்போர்ட்டிவ் தெரப்பிக்கு நம்மளும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு டெய்லி பிஃபோர், அதாவது ஆஃப்டர் கெட்டிங் ஃப்ரம் த பெட், நம்ம காலையில எழுந்திரிச்சு உடனே ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி குட் தாட் எஃபர் டே ஆஃப்டர் கெட்டிங் அப் ஃப்ரம் தி பெட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரேயர் கேப்சூல் ஃபார் 3 days. எந்த கடவுள் வேணா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச அந்த கடவுள், நமக்கு ஒரு ஆல்மைட்டியோட ஒரு சக்தி நம்ம கூட இருக்கு அப்படின்னும் போது இட் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் எனர்ஜி டெஃபினெட்லி. அண்ட் ரிசர்ச் ஆல்சோ ஷோயிங் தட். அதனால வந்து அந்த 3 times மட்டும் அப்படி இல்லாம ஒரு SOS எப்போ வேணாம். பிகாஸ் எங்களுக்கு நைட் 12 o'clock சில கேர் கிவர்ஸ் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் அப்படி பண்றாங்க எப்படி பண்ணோம் அப்படின்னும் போது நாங்களும் அந்த சமயத்துல ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னா, பிகாஸ் மந்த்ராஸ் அப்படின்னா அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் தி கிரேட் செயின்ஸ் ஆஃப் அவர் பாரத் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கும். அது வந்து பேஷண்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், கேர் கிவர்ஸுக்கும் பெரிய கம்ஃபர்ட்டை கொடுக்கும். நமக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ அதை சொல்லலாம். அப்படி ப்ரேயர் கேப்சூல் 3 times a day. SOS எப்போ வருதோ 12 மணிக்கோ 1 மணிக்கோ எப்போ பிரச்சனை வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஃபோர் நம்ம கோயிங் டு பெட் டெய்லியே அனலைஸ் அவர் செல்ஃப். நான் இன்னைக்கு இதை மாதிரி பண்ணேன், நாளைக்கு இன்னும் ஒரு பெட்டரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் வச்சுக்கும் போது நம்மளுடைய லைஃப்பும் நமக்கும் ஒரு டிப்ரெஷன்ஸ் வராது. தென் we can also motivate our நம்மளுடைய கிண்டன எல்லாருமே அவங்களையும் ஒரு சந்தோஷமா ஒரு பீஸ்ஃபுல்லா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களுடைய லைஃபை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு மேக்சிமம் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது இட்ஸ் அவர் ஆஷ்ரமா சஜஷன். Thank you so much, ma'am. Thank you for the thoughtful insights. Thank you. So, over to Niraimadi, ma'am. Madam, I'm also asking one question to you. Soundarya, madam? Sure, ma'am. Yes, ma'am. Yes. See, there is a conflict between the patient expectation and needs, no? And the patient should, they should expect that all their needs and expectations should be satisfied.
But during treatment, we cannot satisfy their needs. போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ரேடியோ தெரப்பிக்கு, அங்க ரூம் வரைக்கும் போயிட்டு நம்ம அப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்டை எப்படி ஃபேஸ் பண்றது மேடம்? ஓகே. ஸோ இப்போ பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கேர்கிவர்ஸோட எபிலிட்டி டு சாட்டிஸ்ஃபை த பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு கோயின்சைட் ஆகும்போது கண்டிப்பா தேர் வில் பி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் த கேர்கிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ரேடியோ தெரப்பி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட ஒரு இதுல இருந்து நான் ஷேர் பண்றேன். So there was a patient who has to undergo radiotherapy, but the patient வந்து அவங்க ரொம்ப வந்து ஷியோரா அடமெண்டா இருந்தாங்க, நான் ரேடியேஷன் பண்ணிக்க மாட்டேன், லெட் மீ பி லைக் திஸ், நான் என்ன ஆனாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து கேர் கிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த இடத்துல நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கணும், அவங்க சரியாகணும்னு நினைக்கிறோம், ஜஸ்ட் பிகாஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஃபியருங்கிற ஒரு ஃபேக்டர்னால வந்து பேஷண்ட் வந்து ரேடியேஷன் வந்து பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல கேர் கிவர்ஸ்க்கு வந்து தே ஆர் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் த பேஷண்ட். இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்லாம் தே ஆர் எக்ஸ்பிரஸிங். ஸோ இந்த சினாரியோவில் when I entered and I counsel the patient, ஆக்சுவலா அந்த பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது the patient is kind of claustrophobic since a childhood. ஸோ த பேஷண்ட் வாஸ் வெரி ஷியோர் தட் நான் வந்து போக மாட்டேன், தனி ரூம்க்கு போக மாட்டேன், மேலே நான் படுக்க மாட்டேன், மேலே ஒரு மிஷின் இருக்கும், ஸோ இது நான் என்னானாலும் பரவாயில்ல ரேடியேஷன் மட்டும் போக மாட்டேன், லெட் மீ பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லி த பேஷண்ட் வாஸ் எக்ஸ்பிரஸிங் ஹர் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் வை ஷி இஸ் நாட் கோயிங் த்ரூ த ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வென் ஐ கவுன்சில் த பேஷண்ட், அவங்களோட ஃபியர் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறத அட்ரஸ் பண்ணி அவங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, வாட் ஆர் த அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ். பிகாஸ் என்னன்னா ஒரு போனா போயிட்டு ஒரு சைடு எஃபெக்ட் வரும், அந்த ஹீட்டை நம்மளால தாங்க முடியாது, வாமிட் வரும், எப்படி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரும்னே தெரியல, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறோம், எதுக்காக ஒய் ஷுட் அன்னெசரிலி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், அதுதான் பேஷண்டோட கொஸ்டின். ஓகே, I will take that. I think சௌந்தர்யா இல்லாதனால most of the time in the information whether we give honest to the patient. Soundria, I'm just answering that question. Okay, see ipo ஒரு என்ன ஆகுது அப்படின்னா, whether we have divulged the complete information to the patients and the caregiver, இதுதான் important. Okay, so ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். I always tell this to every patient. There is no treatment that has only benefit, there is no side effects. Okay, it's always a balance between the benefit and the side effects. So unless you explain to caregiver and the patient regarding the benefits, then only a caregiver will accept the side effects. ஒரு vomiting இருக்கு வரும் அப்படின்னா first thing எல்லாருக்கும் வருமா, whether there is any effective medicines to prevent, what are the percentage of vomiting for me, if vomiting comes there is any rescue treatment for that. In the complete information should be provided. Most of the time two things happens, whether the information is not given properly, illa there is a misinformation, or the patient themselves through Google and WhatsApp some other information comes which is not truth. Okay, இதனாலதான் many of the times they disagree for a particular kind of treatment. So all I can tell you is, as a doctor, as a psychologist, as a healthcare provider, நம்மளோட main job வந்து whether we have given all the information to the patient. Now I tell this to many of my patients, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க எடுக்காததெல்லாம் it's your right. Actually you have the right to tell that I don't want also, but my job is whether you have got all the information to take that decision. Okay, அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா as a health care provider, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So who is the best person to give that information? Many of the times, I believe 100% of the time, it's a hospital and the doctors. It's not by another patient, it's not by the Google, it's not through the WhatsApp. Okay, always try to get all the information from the doctor or from the healthcare provider and then take a informed decision. அது வந்து caregiver, patient எல்லாம் சேர்ந்து தான் ஒரு decision எடுக்கணும்.
ஓகே, ஸோ அது வந்து ஒரு இன்ஃபார்ம் டெசிஷனா இருக்கணும், தட் ஆஃப்டர் அக்வைரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின் மேடம். ஓகே, ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு சௌந்தர்யா. நிறை மேம், ஐ திங்க் மேம், நிறைமதி மேம், யூ ஆர் இன் மியூட். சாரி அபவுட் இட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப லைவ்லியா போச்சு. ஜெயக்குமார் சார், அமலியா பிரியா மேடம் 2 பேருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ வந்து ரொம்ப அவங்களோட ஃபீலிங்ஸோட எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணது வந்து இங்க கலந்துக்கிட்ட எல்லா கேர் கிவர்ஸ்க்கும் வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா போயிருக்கு. அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் டாக்டர் அருண் ஆல்சோ டு கிவ் த இன்சைட்ஸ் வெரி ப்ரிசைஸ்லி அண்ட் ரைட்ஃபுல்லா நம்ம கேர் கிவர்ஸ்க்கு. மாசம் மாசம் நாங்க சொன்ன மாதிரி நம்ம சக்சஸ்ஃபுல்லா 2வது மாசமும் வந்து 2வது ஒரு டிஸ்கஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப் வந்து கேன்சர் கேர் கிவர்ஸ் மட்டும் இல்லாம நாங்க ஆட்டிசம் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனோட கேர் கிவர்ஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட ஆதரவு, நீங்க எல்லாரும் இந்த ஒரு சப்போர்ட் குரூப்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது டிஸ்கஷனுக்கு இருந்தா கூட நீங்க வந்து எங்ககிட்ட யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு டிஸ்கஸ் வித் அஸ். எங்களோட டீம் மெம்பர்ஸோட ஃபோன் நம்பர்லாம் ஷேர் ஆயிருக்கு. நீங்க எல்லாருமே வந்து எங்க கிட்ட கலந்துரையாடலாம். நடுவுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். So feel free to get along with us. We are all there to support the caregivers. And in the treatment journey மட்டும் இல்லாம அந்த total cancer journey வந்து we'll all support each other and go together. Thank you all for joining. Have a great evening. Thank you so much. Thank you.